ஹை கைஸ், நம்ம தமிழ் ரீச்சின் ஒன் பஞ்ச் மேலே சீசன் 2ல எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்ப இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கா? நம்ம கிரிமினல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கோமா? அசோசியேஷன் எப்படி இதுக்கு அப்ரூவல் பண்ணாங்க? ஆமா, பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நாம ஒன்னா சேர்ந்து இந்த சண்டையை போடலன்னா மனித குலத்துக்கு எதிராக நடக்கிறத நம்மளால தடுக்க முடியாது. எங்க கிட்ட மொத்தமா இருக்கிற ஹீரோஸ் சி கிளாஸ்ல 390 பேர், பி கிளாஸ்ல 101 பேர், ஏ கிளாஸ்ல 38 பேர், எஸ் கிளாஸ்ல 17 பேர். இது போதாது. நாங்க ஒண்ணு ஃப்ரீயா வேலை செய்ய சொல்லல. நீங்க அழிக்க போற ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் நாங்க காம்பன்சேஷன் கொடுத்துறோம் சொல்றோம். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க செலவு பண்றது வேஸ்ட் தான். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ப முடியாது. அப்படின்னா நீ மட்டும் எல்லாத்தையும் சரியா பண்ணுவியோ? நீ பார்த்ததை விட நிறைய ஆட்களை நான் போட்டு தள்ளிருக்கேன். என்கிட்ட மோதி பாக்குறியா? இந்த லூசுங்களுக்கெல்லாம் இதயமே சுத்தமா கிடையாது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? அவன் சொன்ன மாதிரி ப்ராஃபஸி கரெக்டா தான் இருக்கும் போல. இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு காட் லெவல் த்ரெட் வரும்னு அவளுக்கு தெரியும் போல. அந்த வயசான பாட்டி சரியா தான் சொல்லிருக்கா. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தாக்குனாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னது? ஆமா, நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு காரோ. நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோஜோஸ் அடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாம மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? எல்லாரும் எங்கூட ஒன்னா சண்டைக்கு வரீங்களா? இதுல தெரிஞ்சிரும் யாரு பலசாலிங்கிறது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். உன்னோட முட்டாள்தனத்தை நிறுத்துறியா? முட்டாள்தனமா? எங்களுக்கு நீ தேவையில்லை, இங்க இருந்து போயிடு. இப்படிதான் உங்களுக்காக வந்த கெஸ்ட் கவனிப்பீங்களா? மிஸ்டர் பிக் ஷாட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கோழைங்களுக்கும் எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். ஒரு சின்ன கொலை பண்ற பார்ட்டி. இப்போ உங்க 3 பேருக்கு ஒரு வேலை வந்திருக்கு. அவனை தூக்கி வெளியில போடுங்க. கண்டிப்பா. அட என்ன தாத்தா, உன்னோட பஞ்சில ஸ்ட்ரென்த் ஒரு கைதாயா உடஞ்சு. நீங்க என்னதான் சொன்னாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவா. நைட் நைட் கிராம்ஸ். என்னது இது? எங்க இருக்கிற சின்ன பூச்சிலாம் ஏன் சும்மா கத்திக்கிட்டு இருக்கு? நீங்களும் என் கையால சாகதான் போறீங்க. ஆமா, இப்ப அவன் என்ன சொன்னான்? இவனுக்கு ஆப்போசிட்டா வந்து தானே நிக்கணும். இல்ல, ஹீரோஸ் எப்பவுமே பார்ட்டில லேட்டா தான் வருவாங்க. ஆனா மான்ஸ்டர்ஸ் தான் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு வந்து நிக்கிறதா அவங்க திறமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க மனுஷங்க பக்கம், ஆனா நான் மான்ஸ்டர்ஸ் பக்கம். மனுஷனா இருந்துட்டு மான்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? இப்பவே உன்னை சாம்பலாக்கிடுறேன். ஏன் இந்த மீனிங்ல சொல்றானே தெரியல. இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ பாக்கும்போது சுவாரஸ்யமா ஆனா இருக்கு. மாஸ்டர் ஆனா தான். இத ரொம்ப கவனிச்சு பாக்கும்போது கேவலமா இருக்கு. இப்போ சென்ட்ரல் டவரோட 7th ஃப்ளோர் மல்டிபர்பஸ் ஹால்ல நான் இருக்கிறேன். உடனடியா பில்டிங்கோட இந்த இடத்துக்கு எல்லா ஹீரோஸையும் அனுப்பி வைங்க. எல்லா ஹீரோஸ். ஆனா எஸ் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஹீரோஸையும் ஒரே நேரத்துல தாக்குறதுங்கிறது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். இருந்தாலும் காரோ த மான்ஸ்டர்னு இப்படி அறிமுகப்படுத்துறது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. இன்னையில இருந்து என்னோட யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன். இன்னும் 6 மாசத்துல நான் பலசாலி ஆயிடுவேன். அப்ப நான் முன்னாடி இருக்கிற கதவு வழியா தான் வருவேன். மறுபடியும் பார்க்கலாம். உலகத்தையே அக்கல்ல வச்சுக்கிறாங்க. புரிஞ்சுது. And what will you do if the target shows the slightest bit of resistance? We will physically punish him without mercy, so he'll never resist again. Excellent. Thank you very much, Miss Blizzard. தமிழ்லயா சத்தமாகுது. இங்கிலீஷ்ல பி ஒண்ணுமே கிளாஸ்ல இல்லை. இப்போ ரேங்க் 7க்கு வந்திருக்கீங்க. நானும் இப்போ எஸ் கிளாஸ்ல ரேங்க் 14ல இருக்கேன். நான் எதுவும் பெருசாலாம் பண்ணல. என்கிட்ட மோதன மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சேன். அதுக்கே பெரிய ரேங்க் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இப்பதான் டெய்லியும் மான்ஸ்டர்ஸ் புதுசா வந்துகிட்டு இருக்காங்களோ? நீங்க மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்கிறீங்க, ஆனா அசோசியேஷன்ல இத பத்தி ரிப்போர்ட் பண்றதே இல்ல. ஆனா நீங்க ரிப்போர்ட்டை கொடுக்காமலே ரேங்க் அதிகமா வாங்குறீங்கன்னா உங்களை பாக்குற மக்கள் தான் அசோசியேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நீங்க ஹீரோன்ற விஷயம் நாலு பேர்னாலதான் மக்களுக்கு rank கொஞ்சம் up கொஞ்சமா தெரிய வருதுன்னு அதனால நினைக்கிறேன் நம்ப மாஸ்டர். மாட்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஃபேன் கிளப்பே வந்தாலும் அதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீயும் எஸ் கிளாஸ் தானே, ஆனா உனக்கு ஃபேன் கிளப்னு எதுவுமே இல்லையே. உண்மை என்னன்னா எனக்கு கூட ஒரு ஃபேன் கிளப் இருக்கு மாஸ்டர். உண்மையாவா? அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப வேகமா நெருங்கி வருது. இதை ஒரு மனுஷனால பண்ணிருக்கவே முடியாது. அது மான்ஸ்டரா இருக்குமோ? ஆஹா, என்ன ஐட்டம்? மாஸ்டர் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு தோணுது.
அதை நானே ரொம்ப பார்த்துக்கிறேன். பிஸி தான். என்னோட புது அப்கிரேட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கான சரியான நேரம். என் ஓ முன்னாடி வா. ஆமால அதை வச்சு சாப்பிட்டு. ஒரு மனுஷனா? உனக்கு என்ன வேணும்? சைத்தாமாவை வெளியே வர சொல்லு. அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்க. நீ என்ன மாஸ்டர் சைத்தாமாவோட ஃப்ரெண்டா? நாங்க முன்னாடியே சந்திச்சிருக்கோம். என் பேரு ஸ்பீடோ சவுண்ட் சோனிக். சைத்தாமாவோட எதிரி. என்னோட பகையை நான் எனக்கு தீர்த்துக்க வந்திருக்கேன். அதனால எனக்கு வழியை விட. ஸ்பீடோ சவுண்ட் சோனிக், அது நீதானா? நீ ஒரு பைத்தியக்காரன் நான் கேள்விப்பட்டேன். மாஸ்டரோட எதிரின்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. ஒரு அடி எடுத்து வச்சா கூட நான் உன்னை கொன்னுடுவேன். சைத்தாமா பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. நீ தான் சீக்கிரம் சாக போற. ஐயோ போச்சு. வெரி ஈக்குவல் பவரா இருப்பாங்க. கிங்குடி டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணிட்டேனே. இதை வேற சொல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். என்ன இருக்கு? ஐயோ சொல்லிட்டே வரோம், சண்டை போடுறாங்களா? பி கிளாஸ் ரேங்க் 7 ஹீரோ சைதாமா வெளியில வாங்க. பி கிளாஸ் ரேங்க் 1 ஹெல்லிஷ் பிளிசர்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? தம்பி, நாங்க ஏற்கனவே நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒன்னும் சேல்ஸ்மேன் இல்ல. நாங்கெல்லாம் உன்னை விட பெரிய கிளாஸ் ஹீரோஸ், புரிஞ்சுதா? நீங்க எப்படி இருக்கீங்க? புது ஹீரோ சைதாமா. என் பேரு தான் ஹெல்லிஷ் பிளிசார்ட். என்ன பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவ்வளவு பலமா? கேள்விப்பட்டதில்லையே. யார் மணி? இவங்க பி கிளாஸ் ரேங்க் 1 ஹீரோ. ஓ அப்படியா? நல்லது நல்லது. அப்புறம் என்ன விசேஷம்? உங்களுக்கு என்ன வேணுமா? இவன் கொஞ்சம் திமிராதான் பேசுறான். இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் தெளிவா சொல்றேன். பி கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஹீரோஸும் ஹெல்லஸ் பிளேஸுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் வழக்கம். மரியாதை கொடுக்கணுமா? சரி வணக்கம், நான் தான் சைதாமா. எப்படி இருக்கீங்க? போதுமா மரியாதை? சரி போதும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஹீரோ பிசினஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது குரூப்பா? இந்த வேலையில நீ எந்த குரூப்லயும் இல்லாம இருந்திருந்தனா உன்னால பழைக்க முடியாது. இல்லங்க எனக்கு புரியல. நீ தனியா இருந்து பெரிய ரேங்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன். என்னது? உன் வழியில நிறைய என்னடா தடங்கள் மறைக்கிற? வரும். எந்த மாதிரி? உன்னுடைய எதிரி கிட்ட இருந்துதான். இங்க பாருங்க, எனக்கு நீங்க சொல்றதே புரியல. இப்ப இடத்த காலி பண்ணிட்டு அப்புறமா வாங்க. ஓகே? நான் இன்னும் உன்கிட்ட பேசி முடிக்கல. நீ என்ன பண்றனா என் கூட சேர்ந்தே வேலையை பண்ண. இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட எப்பவுமே பி கிளாஸ்ல டாப் ரேங்க்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். ஓ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப நான் வேணான்னு சொன்னா என் வழியில குறுக்க நிப்பீங்க அதானே? பி கிளாஸ்ல இருக்க எல்லாரையும் இப்படி மிரட்டிட்டு இருப்பீங்க போலயே. ரவுடி பொம்பளையா இருப்பீங்களோ? அப்படிலாம் இல்ல. எனக்கு பிடிக்கிற ஹீரோஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுப்பேன். உங்க ரேங்க் 1க்கு நான் வந்துருவேன்னு நினைச்ச பயந்தீங்க வந்திருக்கீங்க. நீங்க கவலைப்பட்டாலும் இல்லனாலும் நான் கிளாஸ் ஏக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிடுவேன். ஆமா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்க ஏன் இன்னும் கிளாஸ் ஏக்கு போவே இல்ல? முதல்ல நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எனக்கு இது வேணாம். ஏன்னா ஹீரோஸ்க்கு நடுவுல பாகுபாடு இருக்கவே கூடாது. ஐலாஷஸ் வைல்ட் மங்கி, அடடே. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற அடியில அவன் ஹீரோவா வேலை செய்யறதுக்கு யோசிக்கணும். அவனை அடிச்சு காலி பண்ணுங்க. ஆனா அது தேடி வந்து வாங்கிக்கிறீங்களா? போய் உழைச்சு முன்னேறணும். பிளிசர்ட் அதை இதுக்கு விட்டுட்டு மேலே இங்க வந்து வாலாட்டினா கத்திட்டு உரிச்சிடுவேன். இ கிளாஸ்க்கே இவ்வளவு சீன் போட்டுனுக்குது. நான் ஆயிரம் என்ன எக்ஸ்பிரஸ் ஒதுக்கி வைக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். அப்போ இதுதான் அந்த ஆட்டா டெலிகைனஸோட பவரா? சரியா சொன்ன. உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தெரியலையே. இந்த கல்லையும் தூசியும் வச்சுக்கிட்டா என்ன சண்டை போட போறீங்க? ஒரு வாட்டி யோசிச்சு பாத்துக்கோங்க. என்ன கிண்டல் அடிக்கிறதா நினைப்பா? கண்டிப்பா இதுக்கு வருத்தப்படுவேன். சாகுறதே பரவாயில்லங்கிற மாதிரி என்னோட அடி இருக்கும் பாரு. பரவாயில்லையா, பறக்க வராது. நல்லா சுத்தி விட்டோமா, இந்த காசுன்னு கொடுத்துட்டு போவான். The brutality of it all breaks your will in an instant. உன்னோட நிலைமைக்கு காரணம் நீதான். என்னை தாண்டி போகணும்னு நீ நினைச்சதுக்கே உனக்கு இது தேவைதான். என்னை விட யாரும் திறமையானவங்க கிடையாது. என்னோட எதிரிங்க எல்லாரும் இப்படி டாப் ரேங்க்ல இருந்துட்டு சில்லறத்தனமா நடந்துக்கிற. நான் அழிச்சிடுவேன். அங்க என்ன பாக்குற? இங்க என்னன்றத பத்தி உனக்கு தெரியல. இந்த உலகத்துல பலசாலியா இருக்கிற கெட்டவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை எதிர்த்து நிக்கிறது தான் ஹீரோஸ் உடைய வேலை. அத உன்னால தனியா கூட பண்ண முடியும். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை கூட சேர்த்துக்கிட்டு நானும் ஸ்ட்ராங் தான் சொல்லிட்டு தெரியற உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? நீ யாருக்கும் நல்லதும் பண்ண போறது இல்ல. ட்ரூப்ஸ், புதுசா வந்தவங்களை ஒழிக்கிறது, ரேங்க்ஸ், இத பத்தி யார் கவலைப்பட போறா? ஹீரோஸ்க்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. ஏலி மூஞ்சி. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் நினைச்சிட்டு இருக்க? நல்லா மசாஜ் பண்ண மாதிரி.
அவனும் பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாதுன்னு பொறுமையாக நான் ரொம்ப சொல்லிக்கிறேன். நீங்க எங்கடா வந்தீங்க? அவன் தெரியல சண்டை போட வந்தாங்க. என்ன நடந்தது? நான் ஒரு எளிய வேட்டையாடுறதுக்கு வந்தேன். அது என்ன நேரா மாஸ்டரோட அபார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிட்டு வந்துருச்சு. இவன் எஸ் கிளாஸ்ல இருக்க ஜெனோஸ் தானே? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாஸ்டர் சைதாமா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்க வீட்டை சுத்தி தூசி சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல தூசியை விட அதிகமா குப்பை தான் சேர்ந்திருக்கு. நான் இப்பதான் இங்க சோனிக்க பார்த்தேன். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எஸ் கிளாஸ் ஹீரோஸ் கூட கனெக்ஷன் வச்சிருக்கியா? ஜெனோஸ சொல்றியா? நான் மாஸ்டர் சைதாமாவோட ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? இது டம்மி தான் போல. எஸ் கிளாஸ் பி கிளாஸ்க்கு ஸ்டூடெண்டா? நீங்க பி கிளாஸ் ரேங்க் 1ல இருக்கிற ஹெல்லிஸ் பிளிஸர்ட் தானே? எனக்கு இப்ப புரியுது. புதுசா ஹீரோவா வந்திருக்க மாஸ்டர் சைதாமாவை அழிக்கிறதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க? நீ தேவையில்லாம அவர் கூட சண்டை போட்டு இப்ப மரணத்தோட விளிம்புல வந்து நிக்கிற, அப்படிதானே? இல்லடா, நீ இப்ப பண்ண தாக்குதல்ல தான் அவங்களுக்கு அடிபட்டுச்சு. ஓ, அப்ப என்ன மன்னிச்சிருங்க. ஷூரிக்கலாம். ஒரு மான்ஸ்டரும் இல்ல. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ வீட்டுக்கு போ. இந்த மாதிரி என் மேல நீ எத்தனை தூக்கி போட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாது. நல்லா பேசுற, ஆனா உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியலையே பொம்மை மனுஷா. சைத்தமா, எனக்காக காத்துக்கிட்டு பொசிஷனோட கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீ அங்கேதான் இருப்பான். ரொம்ப கோவமா இருக்கான். அவன் அங்க நின்னுட்டு இருக்கும் போதே அவனோட காம்பேக்ட் ஸ்கில்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது என்னால உணர முடியுது. இவன் ரொம்ப ஆபத்தானவன். எல்லாரையும் பார்த்து ஷாக் ஆகுது. நம்பிக்கை அவனுக்கு நிறையவே இருக்கு. அதனால அவன் இந்த உலகத்திலே கொடுக்கறேன். உன்ன மாதிரி ஒரு முட்டாளால எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருந்தும் என் கூட சண்டை போட நினைக்கிற பாத்தியா? தைரியம் தான் உனக்கு. நான் இன்னும் உன்கிட்ட என்னோட முழு திறமையை காமிக்கவே இல்லை. தோல்வியை சந்திக்க தயாராரு. ஓஹோ, தன்னை ஈக்குவலாக இருக்கிறாங்க 2 பேர் ஸ்பீடு. நாங்க 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவன் இப்பெல்லாம் சண்டை போட மாட்டானே? ஓ, ஒருவேளை சேதம் போட்டுனா அவன் சண்டையா அப்கிரேட் போயிடுறான். எதையும் பார்க்க முடியல. பின்னாடி வந்து அட்டாக் பண்ண. பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன பையனுக்கு என்னை விட ஃபாஸ்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? உன் தலையில இருக்க வேண்டிய முடி இப்ப என் கையில இருக்கு பாத்தியா? ஓ, எவ்வளவு தைரியம் உனக்கு! நான் இப்படி வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. திரும்ப பின்னாடி தான் வரான். என்ன தப்பிச்சிட்டானா? இலுமிஷன். உன்னை நம்பவே முடியல. உனக்கு இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருந்து உன்னால என் தலைமுடியை மட்டும்தான் தொட முடிஞ்சிருக்க. இந்த மாஸ்டர் டெக்னிக்ல கால்களை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இதை விட சூப்பர் ஃபாஸ்ட் மூவ் கிரியேட் பண்றதுக்கு க்ளோன் மாதிரி தான் தெரியுது. இப்போ பாரு, ஸ்கேட்டர் ஃபிளாஷ் ஃபிளாஷ். யார் அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாது. என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா இந்த ஏரியாவே குப்பையானாலும் சரி. ஆக்சலரேஷன் கேனன்ஸ், மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. முடிஞ்சது. நான் ஜெயிச்சிட்டேனா? ஏதோ சரியில்லை. நான் வெட்டுறதுக்கு முன்னாடியே அவன் கீழே விழுந்துட்டானே. சைதாமா, உன் சிஷியனை காப்பாத்த முயற்சி ரொம்ப அப்பாவியா இருக்க. நீங்க போடுற சண்டைக்கு இந்த இடம் பூரா அழியணும்னு அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெனோஸ், இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைக்காக தான் உன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டியா? அண்ட் சோனிக், நீ ஏன் கூட தான் சண்டை போடுவேன்னு நான் நினைச்சேன். இன்னும் நீ பழச மறக்கல. அப்ப வா, எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிடலாம். இப்போ வந்து என் கூட மோதுற. ஏண்டா ரொம்ப நாள் அனி நெசிக்கிமா நீலாம் வர சொல்றதுக்காக தான் என்னோட அல்டிமேட் டெக்னிக்கை நான் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி வா பார்க்கலாம். அல்டிமேட் மாஸ்டர் டெக்னிக் என்ஃபோர்ஸ் ஃபியூனரல். அதேதான். ஒரே டைம்ல 10 க்ளோன் இமேஜஸா? இது சாத்தியமே இல்லை. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஆயிருக்கான். அவனோட காம்பேட் ஸ்கில்ஸை பார்க்கும்போது எஸ் கிளாஸ் லெவலா தான் இருக்கணும். பி கிளாஸ் சைத்தாமாவால அவனை கண்டிப்பா ஜெயிக்க ஃபர்ஸ்ட் டைம் முடியாது. பார்க்கறப்பே சொல்லிட்டோமா? இருந்தாலும் உன்னோட முகத்தை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒரே புடியா பிடிக்க போறான். ஃபீல் பண்றேன். ஏன் அப்படியே? இந்த நினைப்புக்கு என்னை விட்டு போற வரைக்கும் நான் அட்டாக் பண்ணதான் செய்வேன். இதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். கில்லர் மூவ் சீரியஸ் சீரிஸ்.
இவனாலே பண்ண முடியுமா இது? எப்பா ஆமா அது என்னது இதுதான் நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் ஆனா கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. என்னவ ஷாக் வேவ்ஸ் வச்சு தோக்கடிச்சிட்டானா என்னோட ஆஃப்டர் இமேஜுக்கு பிரயோஜனம் இவன் இல்லாம திடீர் திடீர்னு ஏதாவது போச்சு. பண்ணிடுறான் இவன். எப்பா அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம இவன் செத்துட்டானா மாஸ்டர்? அவனை நான் சாகடிக்கிறதுக்குலாம் சண்டை போடல. இப்படி ஒரு சக்தியா? இவன் சாதாரணமானவன் இல்ல. புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னால எப்பவும் நம்பர் 1க்கு வர முடியாது. என்கிட்ட இன்டெலிஜென்ஸ், ஸ்டாமினா எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரா பிறந்தேன். இப்படி எல்லாம் என்கிட்ட இருக்கும்போது நான் தானே டாப்பர் லெவல்ல இருக்கணும். அவன் மட்டும் இதுல குறுக்க வராம இருந்தா அதான் சொல்லிட்டேன் இந்த இன்டெலிஜென்ஸ் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மெஜிஷியன் எங்க அக்கா மட்டும்தான். அவ பேரு டொர்னேடோ. அவ தங்கச்சியா? அவளால தான் என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எதுலயும் நம்பர் 1 வர முடியல. நான் பி கிளாஸ்ல ரேங்க் 1 வந்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சேன்னா, இதே பொசிஷன்ல எப்பவும் இருந்து பி கிளாஸ் அதுக்கு கீழே இருக்க ஹீரோஸை கண்ட்ரோல் பண்ணி எங்க அக்காவை தாண்டி போகணுன்றதுதான் என்னோட லட்சியம். எனக்கு அந்த பொண்ணு தெரியும். டெரிபிள் டொர்னேடோ எஸ் கிளாஸ்ல தானே இருக்கா. நீ ஏன் ஏ கிளாஸ் வெளியே போறதா? கெயின் பண்ண கூடாது? என்னால அது முடியாது. ஏ கிளாஸ்ல ரேங்க் வாங்குறது ரொம்ப சுலபம் தான். ஆனா என்னால எப்பவும் ஃபர்ஸ்ட் வர முடியாது. எப்பவுமே ஏ கிளாஸ் அதனால B-ல number 1 ஆண்டுகளானுக்கிறா. ஏ கிளாஸ் ரேங்க் 3ல ஒகாமா இட்டாச்சி, ஏ கிளாஸ் ரேங்க் 2 இயாரோ. என்னதான் இவங்க 3 பேரும் எஸ் கிளாஸ் ஹீரோ அட்டாமிக் சாமுராயோட சிஷ்யர்களா இருந்தாலும் எஸ் கிளாஸ்க்குள்ள இவங்களால வரவே முடியாது. அது ஏன்னா இவங்க யாராலையும் ஏ கிளாஸ் ரேங்க் 1ல இருக்க அமாய் மாஸ்க ஜெயிச்சிட்டு வரதுன்றது சாத்தியமே இல்லை. யூஎஸ்ல அடப்பட்டு கிடந்த ஒரு பழங்காலத்து மனுஷனை திரும்ப மீட் எடுத்திருக்காங்க. உன்னை ஒரு ரிசர்ச்சுக்காக மீட் எடுத்தா அந்த ரிசர்ச் இடத்துல இருந்தே தப்பிச்சு வந்து பண்ணவங்களே நீ தாக்கிக்கிட்டு இருக்க. நீ ரொம்பவும் கெட்டவன். அசோசியேஷன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் உன்னை பிடிச்சாக்கணும். ஆனா உன்னை உயிரோட கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஏ கிளாஸ் ரேங்க் 1 அமாய் மாஸ். Enough already. இதுவும் ப்ரூஸ்லி அட்டாக் தாங்க. நம்ம இருக்கிற இந்த உலகத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. நீயும் கிட்டத்தட்ட மான்ஸ்டர் தான். ஆனா அமாய் மாஸ்க்கு கோயில எங்க அக்கா லெவல் கோயில்ல. அப்புறம் அப்படியா? ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அப்புறம் பிளாஸ்ட் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஹீரோ. மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற திறமையை ரொம்ப அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒன்னா சேரதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையா சொல்லணும்னா வண்டிக்கு எதுவும் ஒண்ணுமே தெரியல. ஆனா என்னால உனக்கு கீழெல்லாம் வேலையே பார்க்க முடியாது. நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயா? உன்னால பெரிய ரேங்க்ல வாங்க முடியாது தெரியுமா? அது சரி, உன்னை நீ என்னோட அதே group ல சொல்ற. சேர்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். கோபம் வருது. இதோ வந்துட்டாரு பாரு கிங். ஆமா, நீ என்னோட கேமை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தியா? மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் தான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன். என்கிட்ட கொடு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு. ப்ளீஸ் கொடுத்துரு. உன்னுடைய டேட்டா அழிஞ்சிருச்சுடா. என்ன சொன்ன? எதுக்கு? ஏன் சைத்தமாவை பார்த்து கிங் இவ்ளோ சந்தோஷப்படுறாரு? மாஸ்டர் எப்பவும் அரெஸ்ட் பண்றானா? பயந்துங்கறான். எல்லாத்தையும் எதிரியா பார்க்காம ரேங்க்ன்ற விஷயத்தை விட்டுருவாரு. அது மட்டும் முக்கியம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. ஓ இந்த பட்டன் நல்லா அமுங்கி போயிடுச்சே. இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஹீரோஸ் இவர்கிட்ட வராங்க. இதுவே அவங்கள உறுதியா இருந்திருந்தா இதுக்கு காரணம் ஒருவேளை பலசாலியா இருக்கிறது தானோ? எஸ் கிளாஸ் ரேங்க் 14 ஜெனோஸ், பி கிளாஸ் ரேங்க் 7 சைதாமா. அவங்களோட ஹீரோ நேம்ஸ்க்கு இங்க யாராவது அப்ஜெக்ஷன் சொல்றீங்களா? நோ அப்ஜெக்ஷன்ஸ். தன்னோட தைரியத்தினால நிறைய மான்ஸ்டர்ஸை எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறதுனால இன்னில இருந்து ஜெனோஸோட பேரு டீமன் சைபாக். அப்புறம் சைதாமாவுடைய தோற்றத்தை வச்சு பாக்குறதுனால அவரோட பேரு கேப்டு பால்டி. ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் ஹீரோ பேருன்றது பெரிய விஷயம். இந்த பேரை கேட்டோன்னா 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. இதுக்காகவே அந்த ஆபீஸை பழக்க போறான்டா. கேப்டு பால்டியும் இன்னில இருந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. 2 மணி நேரம் மீட்டிங்கிற பேர்ல வேஸ்ட் பண்ணிட்டு பட்ட பேரை வச்சிருக்கானுங்க. ஆனா வெறும் 15 நிமிஷத்துல கௌரவ எப்படி கொல்றதுன்னு பேசி முடிச்சாச்சு. இவனுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னைத்தானே மான்ஸ்டர்னு சொல்லிக்கிறானே ஒரு பைத்தியம் அவனா? பதட்டப்படாதீங்க சேஜ். எஸ் கிளாஸ் ரேங்க் 3ல இருக்கிற சில்வர் ஃபேங் அவனை பிடிக்கிற வேலையில இறங்கிட்டாரு. நம்ம அவரை தாராளமாவே நம்பலாம். தேவைப்பட்டா டோர்னடோவும் பிளாஸ்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் வெறும் மனுஷன் தான் சேஜ். ப்ராப்பசிக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது.
அடச்சே. காரோவோட கதையை முடிக்கிறதுக்கு இது மட்டும் போதுமா? என்னது இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யார் நீ? நான் ஏ கிளாஸ் ஹீரோ. எதுக்கு நீ என்ன தேவையில்லாம தாக்குற? ஏ கிளாஸ் ரேங்க் 9 டேங்க் டாப் வெஜிடேரியன். எதிர்ச்சியா இங்க வந்த, அதனால என்னோட அடுத்த வெட்ட நீதான். உன்கிட்ட சண்டை போறது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. அப்ப நீ எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ. ஒரு ஹீரோ கூட சண்டை போட்டா எப்படி இருக்கும்ன்றத நான் உனக்கு காட்டுறேன். கண்டிப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். மான்ஸ்டர் கிளாஸ் ஹீரோவை எதிர்த்து சண்டை போடுறவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். அப்போ இன்னைக்கு எபிசோடே பரபரன்னு போச்சு. ஆனால் இந்த பி கிளாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்காளே, அவளை பார்த்தாலே கடுப்பாச்சுங்க. அவன் பேசுறது வாயை திறந்தாலே எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆச்சு. அது என்ன ஹீரோ வந்தோன்னா ஒரு திமிரு ஒரு ஆணவம் அப்படி இருக்கணும், அப்படியே தள்ள கொம்பு மலைச்சிடும் போல இருக்குது. அந்த ஆட்டிடியூட்லேயே அவள் இருந்தா. பட் நம்ம ஹீரோ வந்து நீ ஹீரோ வேறு யாராரு சிம்பிள் எல்லாரும் ஈக்குவல்ன்ற மாதிரி தான் அவன் சாதாரணமாக பேசுகிறான். அதை அவளால் ஏற்றுக்க முடியல. ஓவர் ஆட்டிடியூடு ஓவராக பண்ணிட்டு இருந்தா. செம்ம கடுப்பாச்சா? இல்லை ஃபர்ஸ்ட் எனக்குமே கடுப்பாச்சு. பட் வந்து அவங்க அக்கா யாருன்னு சொன்னதும் எனக்கு வந்து அடங்கி போயிடுச்சு. அவளுக்கு இவன் எவ்வளோ மேல். ஏன்னா அவளதில் ஒரு கால் பங்கு தான் ஆட்டிடியூட் காட்டுறான். அவள் ஆட்டிடியூட் காட்டுறப்போ இந்த ஈகோ இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இது வர்றது வந்து நேச்சர் தான். அக்கா அந்த ஆட்டம் வர்றப்போ மற்றவங்களே அப்படி குறைச்சி பேசி அப்படி பண்ணுறான்னா சொந்த தங்கச்சி அவள் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பான்றது என்னால் இப்போ இமேஜின் பண்ண முடியுது. மேபி அப்படி நடந்தனால தான் அப்படி இருக்கா பழகுது. ஏதோ டைலாக் வருமே, நான் வந்து சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருந்துக்கிறேன்ற மாதிரி பி கிளாஸில் நம்பர் 1ல் இருக்கேன். நான் வந்து அடுத்ததுக்கு போக முடியும். பட் அங்கே போனால் நான் கீழே தான் இருப்பேன், நம்பர் 1ல் இருக்க மாட்டேன். எங்கள் அக்கா எங்கே இருக்கிறா, நான் அவளையும் மிஞ்சி எஸ் கிளாஸ் போனால் 1ல் இருக்கணும். நான் அந்த போட்டி தான் போயிட்டுருக்கேன் தவிர மக்களை காப்பாற்றணும் இல்லை அந்த நல்ல புத்திலாம் இல்லை. அவளை மிஞ்சணும் 1ல் இருக்கணும், அந்த பேர் மரியாதை கிடைக்கணும். ஸோ அவங்க அக்காவோட பிஹேவியர் இவளை பாதிச்சிருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இல்லை. அதுக்குன்னு மற்றவங்கள பார்க்கறத விட்டு அவளை பார்த்துருந்தா கூட எதனா வந்துருப்பா. அதுவும் ஒரு டைலாக் சொன்னா பாருங்க, என்னை விடங்க யாரும் பவர்ஃபுல் இல்லை. ஏ அது எப்படி அப்புறம் அப்போ எஸ் ரேங்க்ல இருக்கிறவங்களாம் யார் உன்னோட பவராக இருந்தது தானே அங்கே போயிருக்காங்க. அது வந்து ஐயோ பேசுனது என்னால் எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. இங்கே அவள் கண் கூட பார்க்குறா. இங்கே வந்து மெட்டல் மண்டை அவன் எஸ் ரேங்க் பார்த்து அதுவே ஷாக் வரான். அடுத்து சோனிக்கு வரான், அதுக்கு மேலே ஷாக். அவங்க 2 பேரும் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ரைட்லேயே அடங்கடா பசங்களா அப்படின்னு ஒருத்த நிற்க வச்சுன்னுக்கிறான். அதை பார்த்து ஷாக்கு. அப்போ இதுலேயும் உனக்கு புரியுது இல்லை என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் இன்னும் குழந்த மாதிரி எதுவுமே இவளுக்குன்னு தெரியல சுற்றி நடக்கிறது. அதே மாதிரி தான் எல்லாருக்கு முன்னாடி வெளி தோற்றா அதை மட்டும் நம்பினுக்கிறா. உள்ள நடக்கிற விஷயமே எனக்கு தெரியல. இல்லை இவளே சொல்கிறா எனக்கு வந்து இன்டெலிஜென்ட்டும் ஸ்டெமினாவும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. நீ அதை வளர்த்துக்கிறது ஏதாவது பார்த்துருந்தா கூட அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த தாட்லேயே இருக்கிறதுனாலேயே நிறைய கோட்டை வர்ற மாதிரி எனக்கு ஃபீல். ஆனால் சைத்தமாக பாராட்டி ஆகணும். யாரெல்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்காங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கரெக்டாக போய் உட்காந்து. ஏன்னா அவங்க அக்காவையே மதிக்க மாட்டான். குழந்தை யாரா இது கேமையான்னு கேட்டு படம் அது உட்காந்துற மாதிரி. பட் இவளை கூப்பிட்டு வச்சு பேசி கேட்குறான்ல, நம்மளுக்கு புக்கு படிச்சுன்னு தவிர்க்கிற மாதிரி இருக்கும். பட் கேட்குறான். அதே மாதிரி தான் நமக்கு இங்கே அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கும் மதிப்பு கொடுத்து பேசி ஏதோ ஃப்ரெண்டாக பழகிறான். அவனுக்கு இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. யதார்த்தமாக உள்ளே என்ன இருக்குமோ அது வெளியே அப்படியே காமிக்கிறவங்களுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறான். அவங்கள்ட்ட ஈஸியாக பழகிறான், க்ளோஸ் ஆகிறான், பேசுறதை கேட்குறான், ஒரு இது பண்ணுறான். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஏன்னா மற்றவங்கள வந்து மற்ற பார்வைக்கு நம்ம இப்படி தெரியும் தான் வாழறாங்களே தவிர சைத்தாமா வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னவோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து மற்ற ஹீரோஸ் யாருக்கிட்டையும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அந்த புகழ் மற்றவங்க நம்மளை பெருசாக பார்க்கணும் அந்த தாட்டு தான் அதிகமாக இருக்குது. இல்லை இப்போது அவன் இருக்கிற பவருக்கும் அவன் இருக்கிற இதுக்கும் இவன்ட்டுலாம் பேசணுன்னு கூட அவசியம் கிடையாது. இவங்களாம் தூசு மாதிரி பார்க்குற ஆள். ஒரு சுண்டு வேரில் அட்டாக் பண்ணுற ஆள் லெவலுக்கு தான் இவன். அது கூட இல்லை, ஊதுனா பறக்கிற ஆளுங்க தான். பட் இவங்களுக்கு ஈக்குவலாக மதிப்பு கொடுத்து பேசுகிறாள். அவங்க மாறணும், இது தப்பான வேலையை போகிறீங்களான்னு ஒரு குருவாக இருந்து சொல்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருந்தாலும் எல்லாத்தையுமே கேர் பண்ணுறான். அது ரொம்ப அழகாகுது. ஒரு குரு மாதிரி ஒரு அப்பா மாதிரி இருந்து அவன் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப மெச்சூராக தெரிஞ்சிச்சு. எனக்கு சைத்தாமா கூட இருக்கிற சென்சோவா அவனுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு ஒன்றுன்னா அவனால் தாங்க முடியல, பொங்கிடுறான். ரொம்ப ரொம்ப கனெக்டட் ஆகிட்டான் நம்ம சைத்தாமா கூட. அந்த பாண்டிங் பார்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சி. இல்லை அவனுமே என்னன்னா குருக்கு ஈக்குவலாக நீங்கள் கிடையாது மலை என்கிட்ட போகுது அப்படின்ற மாதிரி அவர் இது. அதே மாதிரி அவர் அப்கிரேடு அதெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறான். சைத்தமா ஏடா என் கூட ஃபைட் பண்ணுறப்பல இல்லை இல்லை எப்படா எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாங்க. பட் இருந்தாலும் அடங்கு எதுக்காக அப்கிரேட் ஆன எந்த விஷயத்துக்கு பண்ண வேண்டியது எங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கொட்டு விட்டது வந்து நல்லா இருந்தது. கூட இருக்க அவனையும் அடக்கி வைக்கிறான். ஸோ டேய் இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துறா, சும்மா இதுக்கெல்லாம் அவன் தான் லூஸ் மாதிரி பண்ணுகிறானா நீ ஏன்டா பண்ணுகிறன்ட்டு. அவனுக்கு எவ்வளோ தெரியும் பாருங்க. ஏன்டா அன்றைக்கி படக்கூடாத இடத்துல பட்டு தெரிச்சிடும் தப்பிச்சு போனேன்னு இல்லாமல் அப்பயும் நான் புதுசாக கற்றுன்னு வந்து ஒன்று பண்ணுறேன்ட்டு பண்ணான். நம்ம சைத்தாமல் அதுக்கு மேலே பண்ணான். அதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்ததுங்க. ஏதாவது ஒன்று அதாவது அவங்க கஷ்டப்பட்டு போராடி என் லைஃபோட இதுடா இது அப்படின்னு கற்றுன நின்னா ஒரு செகண்டில் அவனுக்கு பண்ணி காமிச்சிட்டு இவனுக்கு என்ன புகையாக இருக்கும். ஏன்டா டேய் நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது.
அண்டு போன எபிசோட லாஸ்ட்டாக வந்தது இப்போ ஃபஸ்ட்டே காமிச்சிங்க காரோன்னு நினைக்கிறேன். அவனை ஸ்பெஷலாக போன எபிசோடே காமிச்சாங்க. இதில் பார்க்கறதுக்கும் பயங்கரமாக இருந்தது தான். எல்லாருமே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணால் மொத்த பேரையும் பொறுத்தள்ட்டான். கேட்டால் நான் மாஸ்டர் பார்க்க நிற்கிறேன்றா. சரி அண்டர் கிரவுண்ட் பார்க்க அவங்க சப்போர்ட் அடிப்பான்னு பார்த்தா அவங்களையும் பொறுத்தள்ட்டான், இங்கேயும் பொறுத்தள்ட்டான். அப்புறம் வந்து இவங்க எல்லோரும் கூப்பிட்டதும் நான் இப்போ வந்து எஸ் ரேங்க் எல்லாரையும் அட்டாக் பண்ண ஓவராக இருக்கும்லன்ட்டு அந்த கர்வம் பேசுகிறப்போ அவங்களே அட்டாக் பண்ணுறது ரெடியாகிற பவரில் இருக்குது. இன்னும் 6 மாதத்துல நான் இன்னும் பவராக வருவேன், அப்போ நான் மெயின் கேட் வழியாக வரேன்றான். என்னன்னே எனக்கு புரியல. இது அவனும் மாஸ்டர் தானா இல்லை மனுஷ ரூபத்தில் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. என்னன்னே எனக்கு புரியல. அது அவன் டோட்டலாக எல்லாருமேலுமே கோபமாகிற மாதிரி இருக்குது. அண்ட் அவனும் வந்து பேச்சுக்கு ஏற்ற இதுதான் இருக்குது. ஏன்னா இங்கே A கிளாஸ் 7th 9th யாரையோ போட்டு அட்டாக் பண்ணால் ஈஸியாக தான் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக மெனக்கெடலை. அப்போ பயங்கர பவராக இருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்குது. அதாவது சுற்றி நிறைய வந்துட்டுருக்கு. ஏற்கனவே மாஸ்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னு இவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஹெல்ப் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. இவங்களாம் இருந்தாலுமே வந்துகிட்டே இருக்காங்கன்னு ஒரு ப்ரெஷர். இவன் வேற தனியாக இன்னும் நம்ம சைத்தாமாவில் கண் வைக்கிற இது. இவங்க வேறு தனித்தனியான குரூப் இருக்கிற ரேங்க் அப்புன்ட்டு இந்த பெருமை இதுக்குன்னு இவங்கெல்லாம் வேறு. ஸோ உள்ள நிறைய கலவை இருக்குது. யாருக்குமே எது எதில் நிற்குது என்ன பவருன்றது ஒன்றுமே புரியல. எதை நோக்கி போராடிட்டு இருக்குன்னு தெரியல. ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்காங்க. அதுக்கு நல்ல குறுக்க ஒருத்தர் வராங்க. இப்படி பல சிக்கல் இருக்குது உள்ள. சரி உள்ள நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கழிவு ஊற்றின்னு தான் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நான் அது என்ன நடந்துட்டுருக்கு என்ன பிரச்சனை ஒரு ஒருத்தர் மட்டும்தான் இந்த அக்கறை எடுக்கிறாரு. சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காரணம் பண்ணோன்னு எல்லா எலிமெண்ட்டாக ஒரு ஒருத்தர் தான் போராட இருமைக்குது. உள்ள இருக்கிற என்னடானா இவங்களுக்கு முனைப்பேர் வைக்கிறேன்ட்டு அவனுக்கு வேறு கார்டு வெட்டி இந்த பேர் கேட்டாலே உங்கள் ஆஃபீஸை பிறந்துருவான்டா என்னடா பேர் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காமெடி பண்ணுகிறானுங்க உள்ளே உட்காந்து ஜாலியாக. யார்ட்டையுமே சீரியஸ்னஸே இருக்கிற மாதிரி தெரில. அவர் ஒருத்தர் தான் போராடுற மாதிரி இது உள்ள. ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.